ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃபன் டிராவலர்ல நம்ம ஆப்பிரிக்கால இருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்து கென்யா தலைநகர் நைரோபில இருக்கோம். இங்க தான் நம்ம வந்து நைரோபில வந்து நம்ம ஹோஸ்ட் வீட்ல ஸ்டே பண்ணிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து அவங்கள காமிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்து நம்ம ஹோஸ்ட்டுக்கு வந்து இந்தியன் பிரியாணி நம்ம ஸ்டைல்ல, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வந்து எப்படி பிரியாணி செய்யறது அப்படி சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ போட போறோம். ஆக்சுவலா வந்து அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததா, அதனால வந்து இங்க கிடைக்க மாட்டேது அப்படி சொன்னாங்க. சரி வாங்க நம்மளே போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு என்னென்ன வேணும், ரைஸ் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்து பிரியாணி பண்ண போறோம். அதை இன்னைக்கு வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம ஹோஸ்டோட போயிட்டு நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதெல்லாம் எங்க என்னென்ன கென்யால நைரோபில கிடைக்கும் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்வோம். அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வாங்க நம்ம போலாம் கடைக்கு. நம்ம வந்து கடைக்கு போறதுக்கு கிளம்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து பூட்டெல்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கு. உள்ள வச்சு பூட்டுவாங்க, ஏன்னா வந்து வெளியே வந்து லாக் இருக்காது. அதே மாதிரி இங்க கூட பாருங்க, இதுதான் வந்து இங்கெல்லாம் வந்து கேட்டில் வந்து இப்படி தான் பூட்டுவாங்களாம். கேட்டை வந்து உள்பக்கமாக வந்து பூட்டுவாங்க சேஃப்டிக்காக. இங்கே வச்சு இப்படி பூட்டிடுவாங்க. இப்போ வந்து இது மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பூட்டிடுவாங்க. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நல்லா வெயில் அடிக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு பயங்கரமாக குளிருது. நைட்டு வந்து 20 டிகிரி கூட போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெயில் அடிக்குது. நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்குது. இங்கே வீட்டிலலாம் ஃபேனே கிடையாது, எந்த வீட்லேயும் வந்து ஃபேனே இருக்காது. இப்போ நம்ம போயிட்டு கடைக்கு போகிறோம். அந்த வழியில் பாருங்க, இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோஸ்டோடைய ஏரியா. இது அங்கே தான் அந்த வீடு. இது ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. இங்கே பாருங்க, அந்த பென்சிங்லாம் போட்டிருக்காங்க. கரண்ட்டு ரொம்ப வந்து செக்யூரிட்டியான ஏரியா இது. In that area, how much for land cost? If you example this house, how much Kenyan shillings is approximately? Approximately 3 to 4 million. 3 to 4 million Kenyan shillings, right? Okay, then 30 lakhs is converted to Indian money. Yeah, 30 lakhs. 30 lakhs, very cheap. See this kind of weed in Hyderabad or Chennai, 1 crore means 10 million something. Wow. It's very cheap compared with India. I think houses in Kenya is a bit cheap. Yeah. So this is flat type na to. This is a flat. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பெரிய மால் இருக்குது. அந்த மாலில் தான் எல்லாம் கிடைக்குமா. போய் ஒரு 1 கிலோமீட்ரு வாக் பண்ணி வந்தோம். வந்துட்டு பாருங்க, இதுதான் வந்து அந்த மால், க்ரீன் பேன் மால். இந்த மாலில் தான் வந்து அதாவது நம்ம இருக்கிறது வந்து டோன்லான். அந்த டோன்லான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மால் தான் வந்து பெரிய ஃபேமஸான மாலாக. இங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க, ரைஸு சிக்கன் எல்லாமே. இதுதான் பார்த்தீங்கன்னா மால் என்ட்ரன்ஸ்லேயே ஷாப்ஸ் இருக்குது. யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுங்க, நம்ம மாட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஹலோ. ஸோ இங்கே தான் இந்த மாலில் தான் நம்ம போயிட்டு திங்ஸ் வாங்க போகிறோம். ஹோஸ்ட்டு வந்து சலிக்காமல் கூட வராங்க, எங்கே கூப்பிட்டாலும் வராங்க. நேற்று நாங்கள் போயிட்டு இங்கே கென்யாலே பிக்கஸ்ட்டு ஸ்லம்மு, அப்புறம் செகண்ட் யூஸ்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு சும்மா எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா. சரி, இது உள்ளே தான் வந்து போகணுமா, உள்ள கேமரா அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில, போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நைவாசா ஃபுட் மார்க்கெட். எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது. அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மால், இது நைவாசா மார்க்கெட். ரொம்ப பெரிய உள்ள பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க. உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை நான் இவ்வளோ பெருசாக இருக்கும் ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்டுன்னு. ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ள கேமரா எடுக்காதன்னு சொன்னாங்க, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்காக வந்து எடுக்கிறேன். ஆனால் பெரிய சூப்பர் மார்க்கெட். இங்கே பாருங்கள்,
சென்னையில் கூட இப்படி பார்த்ததில்ல, பட் ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குது. சிக்கன் வாங்கலான்னு ஒரு ஷாப்புக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப். டேங்கப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல் அப்படியே பீஃப் வச்சுருக்காங்க. சிக்கன் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. சிக்கனு చికెన్ వచ్చేసి 600. అంటే 600 షిల్లింగ్స్ అనమాట. ఇక్కడ ఎలా కట్ చేస్తున్నారు. ఇది జనరల్గా బీఫ్ షాపు. అదే ఇక్కడ చికెన్ కూడా అమ్ముతున్నారు. మొత్తం ఐస్లో పెట్టింది తీసి ఒక్కొక్క. இதுதான் பார்த்தீங்கன்னா கென்யா செல்லிங்கு 600 ருபீஸ். 600 கென்யா செல்லிங்ஸ். 600 கென்யா செல்லிங்ஸ். Yes, 600 Kenyan shillings. Thank you. But it's small money. I know what's up. I want to make a business. I need to. பிரியாணிக்கு தேவையான டொமேட்டோ ஆனியன்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கிட்ட போய் இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வர்றதா இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கடைங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 10 ரூபா. சில்லிஸ் சில்லி 4-5 சில்லி 4-5 சில்லி 4-5 சில்லி. No, they don't sell 4, they sell 5. 5 ஓகே 5 சில்லிஸ். இது பார்த்தீங்கன்னா 5 சில்லிஸ் தான் சேல் பண்ணுவாங்களாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ வந்து 10 ரூபா. 3 டொமேட்டோ 20 ரூபா. லெமன் 2 லெமன். There is we eat little bit only, but okay enough. One. This type or the other one? This type one only. There is a little one also there. No, right? Okay then. Oh, no, no, no. So enough. You can take this. This one's okay. Okay. How many? One enough. So ஒன்றுலாம் தரமாட்டாங்களாம். கோரியண்டர். பாஸ்மதி ரைஸை ஊற போட்டாச்சு. எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து சிக்கனு. இங்கே பாருங்க சிக்கன். இங்கே வந்து சிக்கன்லாம் வந்து அதான் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, எல்லாம் ரெடிமேட் தான். ஸோ ஓகே, இங்கே எல்லாம் வச்சாச்சு. பட்டை லவங்கம், பட்டை இங்கே வச்சுருக்காங்க. காடமன் அதுவும் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க இல்லையா. பட்டை கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து சில்லி பவுட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா கர்டு இப்படி இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் எப்படின்ட்டு. லெமன்லாம் பூஞ்சி வச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட். Yeah, you have add oil. Let me know if it's enough. Little bit add. Okay. We pour it this. We can add that star. That is 4, 5. Okay, more. Yes. Okay. A little bit more. Okay. You add cinnamon. That. How many pieces? Oh, 4. Okay. This leaf. That is a biryani leaf. There is a biryani leaf. Okay. Enough. Oh, you want some? Yeah, we can make like this. Okay. You can put onion now. Yeah. Pour it. Pour it. Later, we can put side dish later. We make some different side dish. Raita, that is named raita. We need to 5 minutes cook. வெங்காயத்தை 5 நிமிஷம் வறுக்க சொல்லியிருக்கேன். 5 minutes. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா பண்ணுறாங்க. இஸ் வெரி குட் குக் ரைட் நவ். இந்தியன் குக். How many chilies did you use? தயிர் லெமன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தக்காளி எல்லாம் போட்டாச்சுங்க. சூப்பராக வந்துருச்சு. ஓகே ஃபைனல் வீ கேன் மிக்ஸ் இட் ஆஃப்டர் சிக்கன். ராக் சால்ட் லாஸ்ட்டில் போட்டுருங்க. Is this one right? Or pink? Yeah, that's. Oh, okay. That's salt, right? Something I think sweet, karkand. Some. So this one is normally different from this. That is chemical. They use chemical. The rock. Yeah, only your chicken. No water. Chicken add பண்ணுறோம். எப்படி வருதுன்னு தெரியல.
செப்பரேட் அரிசி வச்சுருக்கேன். வி குக் செப்பரேட் ஃபார் கிரேவி மிக்சட். So, Yeah, you can wait for cook chicken we need to cook well. Finally பிரியாணி வந்துருச்சு. இங்கே பாருங்க, you done it. You finally you cook பிரியாணி. ரொம்ப எல்லோ கலர் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் வந்து நைஸ், வெரி குட். yeah, nice. So, you need Come close. Finally we did biryani. Nice, very good. We made it biryani very well. Okay, you can take it, eat and tell me how is it. You can this also add தயிர் பச்சடி கூட பண்ணிட்டோம். Food chicken, good chicken. Pieces also. Take the pieces. oh, pieces. Okay. I think cook well. That's why he's mixing well chicken. Oh, okay. Yeah. Tell me. How is? Seriously? Very good. Are you telling joke? Seriously? Nice. Good, nice, huh? Nice. Oh, okay. We are becoming cooking biryani. Nice. Ugali. We eat with hands ugali. Yeah. Nice. Very nice. Too good. சூப்பராக வந்திருக்கு. Wow, it's nice. Ugali is சூப்பராக இருக்கு. this Kenya national like food, right? This is also in Indian national. சூப்பராக வந்து ஃபுட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Everybody likes. சிசிலியாவுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் பிரியாணி எப்படின்ட்டு. அவங்க இனிமேல் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கென்யா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வரப்போகுது வீடியோ. மசை மரம் அது இதுன்னு இருக்குது. மம்பாசா அப்படி போக போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். பாய். டெல் மீ ஷேர் சப்ஸ்கிரைப். Namaste. நமஸ்தே. நோ நமஸ்தே இஸ் நார்த் இந்தியன். வணக்கம் 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 Welcome. வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ. பாய்.